ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். திங்கட்கிழமை காலை நேரம் வணக்கம். எல்லாம் ரொட்டீன் இனிமேல் இன்னைக்கு எல்லாரும் ஆஃபீஸ் போகணும், வேலைக்கு போகிறவங்களாம் போகணும், ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் போகணும். ரொட்டீன் வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. நான் குக்கர் ஏற்றிருக்கேன், கொண்டக்கடலை வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் ஏற்றியாச்சு. கொண்டக்கடலையும் முட்டையும் ஒரு கிண்ணத்தில் வச்சு வேக வச்சுருக்கேன். 2 முட்டை மட்டும் இவனுக்கு. எனக்கு ஆம்லெட்டு தான் பிடிக்கும், ஆம்லெட்டை போட்டுக்குவேன். இதில் சாதம் உலக்கி போட்டிருக்கேன். ஒரு நாள் குக்கரில் ட்ரை பண்ணிடலாமே, அது எப்படி இருந்துச்சு? இது சாதம் கொஞ்சம் விதையாக இருந்துச்சு, அதனால அதை விட்டுட்டீங்களா? அது கெடுதல் குக்கரில் பண்ணி சாப்பிட்றது. ஆனால் நமக்கு வேலை ஈஸி, ஆனால் கெடுதல். சாதமும் கணிசமாக இருக்காது, ரொம்ப குறைச்சிதான் இருக்கும். குறைஞ்சி போயிருமா? ஆச்சு, சாதம் கணிசமாக இருக்காது. ஏன்? இதுன்னு தண்ணியில் நல்லா அது இஷ்டத்துக்கு வேகுது, வெந்து கவுக்குறோம். அது அப்படி கரெக்டாக அளவாக வச்சு தானே வேகுது, அதனால இதில் தவளையில் வடிக்கிறது தான் பெஸ்ட். இல்லை, தவளையில் வடிக்கிறது உடம்புக்கு நல்லது. ஒத்தத்தையாக அது பாட்டுக்கு பயிராக நல்லா இருக்கும். குக்கரில் வடித்து சாப்பிடக்கூடாது, ரொம்ப எசையாத பட்சத்துக்கு வேணால் குக்கரில் வைக்கலாம். ஆனால் தொட்டுக்கிறதெல்லாம் குக்கரில் வச்சு சாப்பிடுவேன். அதெல்லாம் வேகிறதெல்லாம் அதில் அதுக்காக தானே அதே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாம், ஃபாஸ்ட்டாக வேகுது. ஆமாம், ஃபாஸ்ட்டாக வேகுது. வலிங்க நம்ம இன்னைக்கு டே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு? தயிர் இந்த பால் வாங்கி உர ஊற்றுறேன் பாரு, இது இந்த பாக்கெட் பாரு. வலிங்க நம்ம இன்னைக்கு டே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு? இன்னைக்கு டே காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. என்னென்ன ஒர்க் பார்த்தீங்க? எந்திரிச்சு கைகால் மூஞ்சி கழுவிட்டு சாமி கும்பிட்டு அரிசி ஊற வச்சேன். அரிசி ஊற வச்சுட்டு பல்லு விளக்கிட்டு அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வேக போட்டேன். கழுவிட்டு கொண்டக்கடலாம் கழுவிட்டு வேக வச்சேன். கொண்டக்கடலை முட்டையை அதுக்குள்ளே ஒரு கிண்ணத்தில் வச்சு வச்சுருக்கேன். வேகுத அரிசி ஒலி ஊற்றி போட்டேன். அங்கே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த நறுக்கி வச்சு அதெல்லாம் எடுத்தாந்துட்டு இந்த ஒரு ரொட்டீன் வேலை நடந்துட்டு. என்ன ஊற்றுதப்பா, வெயில் திரும்ப வந்துச்சு. வெயில் திரும்ப வந்துச்சு, கசன்னு இருக்கு. வலிக்கு நம்ம இன்னைக்கு எங்கேயும் பிளானிங்? இன்னைக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் பிளான் இல்லை. இன்னைக்கு சந்தைக்கு தான் போகணும் ஈவினிங்கா? ஆமாம், வேறு ஒன்றும் காயே இல்லை. 2 வாரம் ஆயிடுச்சு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சந்தைக்கு போய். அதனால காயே இல்லை. காய் இல்லாமல் இந்த தயிர் குண்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் போகும். அப்புறம் நைட்டு யாரோட வீடியோ பார்த்தீங்க? நைட்டில் ரொம்ப நேரம் பார்க்கல, தூங்கிட்டேன். ஏன் காலையில் வெள்ளை எழுந்திரிக்கணுமா? இல்லை, நீ தூங்குன, சரி நீ சவுண்டை பார்க்க விட மாட்டேன், அதனால சரி தூங்கிட்டேன். உனக்கு சவுண்டு கேட்டால் டிஸ்டர்பாக இருக்கும்ப. நைட்டு எத்தனை மணிக்கு வலிக்கு நம்ம தூங்குவீங்க? 11 மணிக்கு தூங்கிடணுமா? நல்லா உடம்புக்கு நல்லா, அதுக்கு மேலே முடிச்சிருக்க கூடாது. ஆனால் நீங்கள் தூங்க 12 மணி ஆயிருமா? ஆமாம், ஆனால் நேற்றுலாம் 11 மணிக்கு தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த பாத்திரம் விளக்கி கழுவிட்டு போகிறதுலே டயர்ட் ஆயிடுது. நைட்டு உலையில் சாதம் போடுறாங்க. உலையில் அரிசி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மம்மி பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். உலையில் அரிசி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் விசில் வந்துருச்சு. விசிலுக்கு தான் வீடியோ நிறுத்தினேன். விசில் வந்துருக்கு. நாட்டு சக்கரை நான் பால் காய்ச்சிறேன். நாட்டு சக்கரை போட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு இப்போ உங்கள் சேனலில் அபர்ணா சிவா நிறைய வருது.
அபர்ணா சிவபால்ண்ணா. அப்படியா? ம். அப்போ நீங்கள் பார்த்தீங்களோ? ஒரே ஒரு வாட்டி வந்துச்சு பார்த்தேன். ம். அவங்க என்ன தூத்துக்குடிக்காரங்களா? தூத்துக்குடிக்காரங்க. இடம் வாங்கி போட்டிருந்தாரு, வீடு கட்டிட்டாரு. ம். நல்ல ஃபேமிலி. அந்த பையன் கற்பாதான் இருப்பாப்புல, திருத்தமாக நல்லா இருப்பாப்புல, நல்ல ஒழுக்கமான பையன். ம். கெட்ட பையன் கிடையாது, நல்ல பையன். ஒரே பொண்ணு தான், தார்னிஷ் வயசு தான் இருக்கும் ம். அந்த பிள்ளைகளுக்கு. ம். ஒரே பொண்ணு தான். ம். ஆனால் சொந்தக்காரெல்லாம் அங்கனைக்குள்ளே இருக்கு, அம்மா வீடு எல்லாரும். அவங்க எந்த மாதிரி வீடியோ போடுவாங்க? அவங்க அந்த புள்ள பண்றது இது வாய்ஸ் மீது தான் கொடுக்கும். இப்போ பண்றதெல்லாம் வீடியோ எடுத்துரும். நான் பால் காய்ச்சுறேன், நான் அது பண்றேன், இது பண்றேங்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துரும். அப்புறம் வாய்ஸ் கொடுக்கும், வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கும். அப்படி போடுறதுல தான் நிறைய பிள்ளைகளுக்கு கிடைக்குது நிறைய. அதுதான் அந்த இதெல்லாம் வாங்கி வச்சிருச்சு, அந்த ஷார்ப்னர். ஷார்ப்னர்லாம் அதுகிட்ட பார்த்து தான் நான் வாங்கினேன். ஓ, எல்லாமே வச்சிருக்குது. எதுக்கும் யார்ட்டையும் போறது இல்லை, எல்லாம் அவங்களே. அவங்க ஒரு பொண்ணா? யாரு? அவங்களுக்கு ஒரு பொண்ணா? ஆமா, ஒரு பொண்ணு. தார்னிஷ் வயசு இருக்கும், ஸ்கூலுக்கு போகுது. உள்ள எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க தெரியல, அது பார்க்கல நான். ஆனால் அவங்களுக்குலாம் நல்லா போகுது வியூஸ். அவங்க சொந்த ஒரு தூத்துக்குடி தானே? தூத்துக்குடி தான் இருக்கு. நீங்கள் எத்தனை வருஷம் பார்க்குறீங்க அவங்க வீட்டு? நான் கண்டினியூவாக போக மாட்டேன், எல்லாம் வந்துச்சுன்னா பார்ப்பேன். நீங்கள் இன்ட்ரெஸ்டாக பார்க்குறது அம்மா கைப்பக்குவம். அந்த அம்மா கைப்பக்குவம், சாந்தாமுத்து. சாந்தாமுத்து அவ பயங்கர கெட்டிக்காரத்தனமா இருந்தாலும் அட்வைஸ் எல்லாம் சூப்பராக பண்ணுவா. அட்வைஸ் எந்த மாதிரி? எந்த மாதிரி? இந்த இப்போ ஒருத்தர் கடை இருக்கு, அடைக்கணும், அதுக்கெல்லாம் நல்ல புத்தி சொல்லுவாங்க. பணம் இருந்தால் தானே அடைக்க முடியும். இல்லை, ஒருத்தர் சொன்னா வீடை கட்டிக்கிட்டோம் கடனை வாங்கி, வீடை கட்டணும், வீடை வித்துவிட்டு அடைக்கலாமான்னு கேட்டு இருந்தாரு. அதுக்கெல்லாம் நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க. வீடு எப்படியும் உங்களுக்கு அத்தியாவசியம் தேவை. எப்படி குடியிருக்க போனீங்கன்னா வாடகை தான் கொடுக்கணும். என்ன அதுக்கு வீடு விற்காம நீங்க வேற விதத்துல யூஸ் பண்ணி கடன் அடைங்கன்னு யூஸ்ஃபுல்லாக சொல்லுவாங்க. அவங்க நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. நல்ல விவரம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, உலகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா சம்பாதிக்கிறதுக்கு நல்லா இருக்கிறாரு. புருஷன் முன்னாடி 2 பேரும் ஒத்தாப்புல பாடுபடுறாங்க. ட்ரிக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒண்ணுமே இல்லாம இருந்தவங்க அவங்கெல்லாம். அட்ரஸே இல்லாம அவங்க அம்மா வீட்டுல எல்லாம் ஒண்ணுமே போடல. சாந்தாவுக்கெல்லாம் சும்மா ஒடியாந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது. இவன் பிறந்தாட கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு. சும்மா ஒடியாந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க 2 பேர்ல யாரோ ஒரு ஆள் தமிழ்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அவன் தமிழ், அவன் தமிழ், அவன் மலையாளிங்க தெரியல. ஆனா 2 பேரும் நல்ல விவரம் வைக்கிறார். பணம் வந்த உடனே அதான் கமெண்ட்ல போடுது, நீங்க பாத்திர வியாபாரம் மட்டும் பண்ணிட்டு தான் இன்னைக்கு இந்த லெவலுக்கு வர முடியாது. நகை எல்லாமே இருந்திருக்காது அவள்கிட்ட. இப்ப பாத்தீங்கன்னா சரஞ்சரமா செயின், வளையல் எல்லாம் பரம்பரையா வச்சிருக்கவங்கள்ட்ட தானே நகை இருக்கும். அதெல்லாம் இதுல உழைச்சி வாங்கினது எல்லாமே. ஆனா இவ்வளவு சேர்க்க முடியுது. ஆமா, அவங்க பணம் வருதுன்னு வேற எதையும் விரிச்சு விட்டுக்கல. புரியுதா? எப்பவும் சாப்பாடுதான், கார் வாங்கல, ஆடம்பரம்லாம் எதுவும் இருந்தில்ல. அதனால இடம் வாங்க முடியுது, வீடு வாங்க முடியுது. அதுக்கு தான் அந்த வேலைக்கு போற வண்டி வச்சிருக்காங்க. ஆமா, சொந்தமா மக்கள் எல்லாம் சொல்லுது, அதுல மட்டும் இருக்கிறதா இன்னைக்கு இந்த அளவுக்கு சோபிக்க முடியாது. நாங்க லைக் கொடுத்து நாங்க பாக்குறதுனால உங்களுக்கு வருதுன்னு சொல்லி சொல்லுது. ஆனா அவங்க இன்ட்ரெஸ்டா போடுறாள், அவங்கள லைக் பண்ண வச்சது அவங்க போடுற கண்டென்ட் தானே. அவங்க பணத்துக்காக விழுந்து பணத்துக்காக சாகணும்னா கூட சாவாங்க. அப்படி ஒரு ஆளு.
ஒரு சிலர் அப்படி தானே மேம் இருக்காது. ரெண்டாவது அவளுக்கு பெரிய அழகை காட்டிக்கணுங்கிறது ரொம்ப இருக்கு. வந்தவ அழகு கிடையாது. முன்னாடி எப்படி இருந்தா கண்ணுங்கரே நான் சும்மா இருப்பேன். இப்போ எப்படியோ மேக்கப் போட்டு 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 வெள்ளை வெளியேன்னு இருக்கா. அவங்க பிள்ளையெல்லாம் அவங்களை கண்டுக்கிறது, பிள்ளைய கண்டுக்கல. அவங்க வீட்டுல குறுக்க வர்றதில்ல. சாப்பாடு ஸ்கூலு இது மட்டும் பார்க்குதுங்க. அவன் இப்போதான் டான்ஸ் ஆடுறான். 44 வயசு ஆகுது. டான்ஸ் ஆடுறான், இது பண்றான். புருஷன் முன்னாடி தான் அப்படியே எப்போ அந்யோன்யம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவர் தானே. அப்புறம் கைக்குள்ள போட தெரியாமல இருப்பேன். அவரை அம்மா அப்பா எல்லாம் பார்க்கல போல, விட்டுட்டாரு. அம்மா மேல பாசமா இருப்பாரு, ஃபீல் பண்ணுவாரு. என்ன பண்றது ஃபீல் பண்ணி. அவன் கொஞ்சம் நல்லவண்ண. இவரே பயங்கரமானவ. இப்போ பயங்கரமானவனா அப்படி இல்லாத இடத்துல அம்மா அப்பா பெற்றவங்க ஒருத்த, வளர்த்தவங்க ஒருத்த. அவளுக்கு 2 அம்மா அப்பா. இல்லாத இடத்துல பிறந்து வந்தா அப்புறம் அப்படித்தானே இருக்கும் புத்தி. ஆனா இப்ப எப்படியே சேர்க்கணும் போது சேர்ந்து இவ்வளவு பணம் சேர்த்துட்டாங்க அப்பா. சிங்கப்பூர் மலேசியா போனது 4 லட்சமா. டூர் போனாங்களா? டூர் போனாங்க. மைங்கில எல்லாம் குடிக்கிட்டு போனாங்க. அது 4 லட்சமா. ஓ, மொத்தமா செலவா? எந்தெந்த நாடு? மலேசியாவில் அங்கிட்டு உள்ளதெல்லாம் சுத்தி காமிக்க ஒரு பொம்பளை அங்கே வந்துருந்தா. இவங்களோட சேனல் பார்க்குற பொம்பளையே. ஓ, தமிழா? எல்லா இடத்துலையும் தமிழன்ஸ் இருக்காங்க, எல்லா நாட்டிலும். அவங்க எல்லாம் இவங்கள்ட்ட விரும்பி பார்க்குற இடம் நல்லா இருந்தோமா. எல்லா ஊரும் சுத்தி காமிக்க வந்துருந்துச்சு. அப்போ ஃபேமஸ் ஆயாச்சுன்னா எல்லா இடத்துலையும் ஆடியன்ஸ் வந்துடுவாங்க. அங்கேருந்து ஆடியன்ஸ் கிஃப்டாக நிறைய கொடுத்து விட்டுருந்தாங்க அவங்களுக்கா. பரவாயில்ல, அதுவும் வருது. அதில் கேஸ் அடுப்பெல்லாம் வந்துருந்துச்சு. கிஃப்ட் பண்ணுறதுக்கு இதே பண்ணணும் அதே பண்ணணும்ல, பண்ணுறாங்க. இவங்களுக்கு இதில் ப்ரைஸ் கொடுத்து விடுவாங்க இல்லை, ஹாட் பேக்கு. ஏங்க எனக்கு எதுக்குங்க ஹாட் பேக்கு? ஆனால் ஹாட் பேக் இருந்தால் அங்கே வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னு ஹாட் பேக் கொடுத்து விடுவாங்க. ஆம்பளைகளுக்கு எதுக்கு ஹாட் பேக்கு? கிஃப்ட் கொடுக்குறாங்க. இப்போல்லாம் எது கொடுத்தாலும் சரின்னு வாங்கி வச்சுக்கிறேன், கொடுங்க அப்படி. வலிக்கு நம்மக்கு கிஃப்ட் அந்த மாதிரி எதுவும் வந்துச்சா? வளப்பான முடி வந்துடுச்சு. சாமி நைவேத்தியம் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே விளக்கேற்றுறாங்க கைஸ். ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க. இந்த மணியை ஒரு சைடு அடிச்சுக்கிட்டு ஒரு சைடு தெய்வம் காட்டினா மூளை 2 சைடு வேலை செய்யுதுன்னு செக் பண்ணுறாங்க. அது சரியா மம்மி? கரெக்டா? மூளையில் அது கம்மியாக இருக்கிறதுனால அது செய்ய முடியாது. நான் தான் செய்கிறேன் பாரு. சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. பிடிச்சிக்கிட்டு போய் திருப்பி டம்ளரு. இங்கே விளக்குத்துறாங்க. சமையல் ஆரம்பிச்சோடனே தாளிக்கிற பட்டியை ஓப்பன். ஆமாம். இப்போ எழுந்திருக்கிற டயர்டு உங்களுக்கு எவ்வளோ நேரமும் இருக்கு? நாள் ஃபுல்லாக இருக்குமா? இல்லை, சத்த நேரம் தான் தூங்குவேன். அப்புறமெல்லாம் சும்மாவே இருக்கேன்.
நம்ம தூங்குற இடத்துக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சா ஒன்றும் டயர்டெல்லாம் கிடையாது. ம். சாப்பிட மகாலட்சுமி டயர்ட். 3 மணி 2 மணிக்கு எழுந்திரிச்சா தான் டயர்டா? ஆமாம். 1 மணிக்கு மேலே. ஏன்னா தூங்குறதே 11 மணிக்கு தான். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாக தூக்கம். மனுஷனுக்கு எவ்வளோ நேரமாக தூக்கம் வேணும்? 6 மணி நேரம் வேணும் குறைஞ்சது. அது குறைச்சி தூங்கக்கூடாதா? இதே மதத்துக்கெல்லாம் இது. ஆனால் மாமாவெல்லாம் 6 மணி நேரம் கூட தூங்க மாட்டாங்க பாவம். அவங்களுக்கு அப்படியே சுறுசுறுப்பின் சிகரம். நைட்டு என்ன வேலை வைப்பாங்க? நைட்டு ஃப்ரெண்டுகளோட பேசிக்கிட்டு வரவே 10 மணி ஆகுது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுக்க 11 மணி ஆகுது. இப்போ ஒரு சிலருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு தேவையான தானே பேசுவாங்க, வெட்டியாக பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்களா? ஆனால் அவங்க வெட்டியாக பேசி இல்லை, வெட்டியாக இல்லை, அவங்க வாழ்க்கையை எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. வாழ்க்கையை இளங்கோ பேசுகிறான்னா இளங்கோ அவர் பர்ஃபெக்டான அந்த இளங்கோ. ஆனால் அப்படி பேசிங்க நீங்களாம் கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டீங்க. அவங்க வாழ்க்கையை பற்றி அதனால தான் இவங்க கிட்டிக்காத்தனமாக இருக்காங்க. 4 பேர்கிட்ட பேசினாதே விவரம் தெரியும். பேசாமல் இருந்தோம்னா நம்ம வச்சதும் சட்டம், நம்ம பண்ணுறதும் சரின்னு வாழ்க்கை பின்தங்கி போயிடும். புரியுதா? வாழ்க்கையை மாற்றிக்க முடியாது, மாற்றி அமைச்சிக்க முடியாது. மாற்றி அமைச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாததே யாரோடையும் பேச மாட்டாரு. அப்போ எந்த இடத்துலையுமே பேசுனா பொழைச்சிக்கலாம். அதனால தான் சொல்கிறாங்க பேசுகிற புள்ள பொழைச்சிக்கும். ஆமாம், வாயில புள்ள பொழைக்கணும்னு சொல்கிறாரு. அவங்களா வந்தவங்க. அவங்க உங்களை மாதிரிலாம் இருந்திருந்தாங்கன்னா அவங்களாம் வந்துட்டு வர முடியாது. அம்மா இந்த அம்மாவுக்கு பிறந்து இந்த அளவுக்கு அவங்க இருக்காங்கன்னா பெரிய விஷயம். வேற ஒரு பிள்ளையா இருந்தா நேரம் செத்து போயிருக்கும். என்ன இந்த அம்மாட்ட இருந்து வளராம என்னால முடியாது அப்படின்னா நல்ல நல்ல திறமையான பிள்ளைன்னு 4 பேர்கிட்ட பார்த்து நான் உலகம் இப்படி நம்ம அம்மா விட்டுறக்கூடாது. நமக்கு இருக்க சொந்த அம்மா அதே அம்மா என்ன கிட்ட உள்ளதுனால அம்மா விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஃபேமிலியை விட்டுட்டாங்க. அம்மா மேல அதீத பாசத்துல எதுக்காக எதையும் விடக்கூடாது. ராஜாமுத்து பத்தியா அம்மா மேல அவனுக்கு பாசம் இருக்கும். சாந்தாமுத்து அம்மா மேல அவனுக்கும் அதீத பாசம் இருக்கும். ஊருக்கு போயிட்டு அம்மாவை நினைச்சு ஒரு வாரத்துக்கு அழுவேன். அப்படிதான் இருவேன். அவ கிண்டல் பண்ணுவா, அம்மா ஞாபகம் வந்துருச்சா, அம்மா ஞாபகம் வந்துருச்சான்னு. இருந்தாலும் வேற என்ன பண்றது, ரியல் வாழ்க்கைக்கு ஒத்து தானே வரணும். அப்புறம் வந்துடுவேன். அவங்க வீடு கொஞ்சம் வசதியான வீடு. ராஜா. ஆமா, ராஜா. இப்ப பாடாதி குறத்தி மாரியே இருப்பா. பார்த்தா குறத்தி தான். ஆனால் எப்படியே லவ் ஆயிடுச்சு. ஆமாம், குறத்தி மாரி இருக்கா. ஆனால் மேக்கப்பை போட்டுக்கிட்டு இப்போ குறத்தி இல்லைன்னு குறத்தி மாரியே தான் இருப்பா. உடம்பு அதெல்லாம் நல்லாவே இருக்காது. ஆனால் அவள் அதுக்கு மேக்கப் போட்டு என்ன ஆட்டம் ஆடுறா, டான்ஸ் ஆடுறா. சினிமா பாட்டுக்கெல்லாம் ஆடுறாங்க 2 பேரும். ஷார்ட்ஸ் நிறைய போகிறது அதில் தான். அதுதான் லேக் கணக்கில் போகுது. அவளுக்கு அது பிடிச்சிருக்கு. நம்ம அழகா வெளியில காட்டுறோம் இன்ட்ரெஸ்ட். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் போட்டோ எடுத்தா பிடிக்கும் பாரு, அந்த மாதிரி அவளுக்கு அது பிடிச்சுதான் செய்யறாங்க. அதனாலதான் இது ரொம்ப விரும்பி செய்யறாங்க. அவ நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு வருத்திக்கிட்டு செய்யல. அவங்க 2 பேரும் நடிக்கிறதுலாம் பிடிச்சுதான் செய்யறாங்க. அதுவும் அவங்க இப்படி எல்லாம் வெந்தெல்லாம் எடுக்கல. இப்படி எல்லாம் ஒரு இதை வச்சு 2 வார்த்தை இதுல பேசிட்டு அப்புறம் வெளியே போர்ட்டிகோல் பேசுறாங்க. வியாபாரத்துக்கு போற இடத்துல வண்டியில சாஞ்சிக்கிட்டு பேசுறாங்க, காத்தோட்டமா. ஆனா மம்மி அந்த வண்டியில அவர் ஒரு ஆள் தான் உட்கார முடியுது. ஆனா அதுக்குள்ள இத்தனுண்டா இருக்கு உட்கார்ந்து ஓட்டுற இடமே. ஆனா உட்கார்ந்து ஓட்டுறாரு. அவனும் உட்கார்ந்துருக்கால சாந்தவனும். 2 பேரும் அதுக்குள்ள பெரிய ஆளுக்கு தானே. 2 பேரும் அந்த ஒரு சீட்ல எப்படி 2 பேரும் உட்கார்றாங்க தெரியல. உட்கார்றாரு. 2 பேரும் உட்காந்து போறாங்க. மலையில அதுக்குள்ளே இருக்காங்க. அவ பாடாவதி கர்மம். அவன் கொஞ்சம் நல்ல வம்சம். நல்ல எப்படியோ குடும்பம் ஆயிடுச்சு. ஆமா,
அவ முதல்ல ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவனோட வாழ மாட்டேன்னு புடிவாதமா உட்கார்ந்துருந்து மருகா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவ அவ. முதல்ல ஒருத்தனை கல்யாணம் பண்ணியாச்சு. நம்மளை போல ஆளா இருந்த பெற்றோர்கள் சொல்லிட்டாங்க, சரி என்னன்றது அவனோட வாழ்வுன்ட்டு வாழ்வோம். இவ அவனோட நான் வாழவே மாட்டேன்னா அவங்க வீட்டுல வாழவே மாட்டேன்னு ஒடியாந்துட்டான். ஒடியாந்து அதுக்கப்புறம் ராஜா அம்மாட்ட பேசி ராஜாட்ட பேசி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த வாழ்க்கை. அவன் தெரிஞ்சுக்கிட்டா இவன் தான் நமக்கு ஒத்து வருவேன், நம்ம பண்ற நம்ம சொல்றதுக்கு ஏன் ஒத்து வருவேன்னு எல்லாமே கண்டுக்குது. என்ன இவனை தான் நம்ம இதுன்னு வாழ்க்கையில ஏதோ கொஞ்சம் முடியும், மற்றவங்களால நம்மளால வாழ முடியாது, இவன் தான் நமக்கு ஒத்து வருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டா. இவன் நம்ம சொல்றது கேட்பேன் அப்படின்னு. அவனாலதான் எனக்கு குடும்பம் ஆகுது. அவன் எல்லாத்துக்கும் வளைஞ்சு போயிடுறேன். பிள்ளை மேலேயும் பாசமா இருக்கேன், பெத்த பிள்ளைய மேல ரொம்ப பாசமா இருக்கேன். முக்கால்வாசி எல்லாரும் பெத்த பிள்ளைய மேல பாசமா தான் இருக்கு. அப்பா அப்பான்னு அவங்க அப்பா மேல பாசமா இருக்காங்க வயலுல. அவன் ஓரளவு நல்ல குடும்பம் நல்ல, இவ சும்மா குறவ குடும்பம். குறத்திதான் இவ, குறத்தி மாதிரியே இதுல மேக்கப் பேரை போட்டுக்கிட்டு அப்படி அலப்புற. குறத்தி மாதிரியே தானே இருக்கா பாக்குறதுக்கு. ஆமா, மூஞ்சி அகலமா அகலமா கண்ணங்கரையன்னு அப்படிதான். ஆனா இப்ப கலர் ஆயிட்டான். இப்ப கலர் என்னவோ அடிச்சு ஆகிருக்கா. ஃபர்ஸ்ட் இருக்க வீடியோல எல்லாம் பாரு என்னமோ இருப்பா. ஆனா கேட்டாங்க நான் மேக்கப்பே போடுறது இல்லை அப்படின்னா எல்லாம் ஏமாத்துறா அவ. அவன் ஆக்சுவலா எப்பயும் உள்ள போலதான். அவன் சிவப்புதான் நல்லா முழுக்கு முழுக்குன்னு நல்ல உடம்பு அவனுக்கு. அவன் நல்லா தான் எல்லாம், அவன் எல்லாம் நல்லா நம்மள மாதிரி. இவ குறவு இல்லை, எங்கேயோ பிறந்த எங்கேயோ இருந்தே கழிச்சு 2 கல்யாணம் பண்ணி வந்துட்டா. அதையும் வரி பண்ணல. நம்மளுக்கு வாழ்க்கை அப்படி இருக்கு. ஆமா, நம்மளால வாழ்க்கை அப்படி போயிடுச்சு, 2வது வாழ்க்கையாவது இப்படி இருக்கும் அப்படி அப்படின்னு ரொம்ப வரி பண்ணுவோம். ஆமா, சில பேர் லைஃப்ல கமிட்மெண்ட்டே இல்லாம இருக்காங்க. வியாபாரத்துக்கு போறதெல்லாம் 3000 30,000 40,000 தான் கிடைக்குமா மக்கள் சொல்லுதுங்க. அதை வச்செல்லாம் அவங்க இந்த அளவுக்கு வர முடியாது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த வீடு கட்டிட்டோம். வீடு கட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோலாம் சொன்னா நாங்க 5-6 லட்ச ரூபா பேங்க்ல கடை வாங்கியிருக்கோம், அந்த கடையை அடைக்கணும்னா. அப்புறம் யூடியூப் போட்டு தான் கடன் அடைச்சாங்க. நகையெல்லாம் இப்போ ஒண்ணுமே இல்லை, ரொம்ப பாடாவதியாக தான் இருந்தாங்க. யூடியூப் போட்டுதே இப்போ இவ்வளவு கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபாய்க்கு மேல நகை வச்சிருக்காங்க பேங்க்ல அடகு வைக்கிறது. யூடியூப் போட்டு அவ மத்ததெல்லாம் விரிச்சுக்கிறது இல்ல, சாப்பாடு விரிக்கிறது இல்ல, எப்ப பார்த்தாலும் அவனுக்கு இட்லியே கொடுக்கறது இல்ல, புட்டு சோறு குச்சிக்கிழங்கு இதே அவங்க கேரளா மாதிரி தான் சாப்பிட்றாங்க. ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றாங்க, நல்ல அரிசி சாப்பிட்றது இல்ல. அங்கே பொன்னி அரிசி 80 ரூபாயா, ரேஷன் அரிசி தான் காடுக்குள்ளதான் வாங்கி சமைப்பாங்க. அதுவும் பத்தலைன்னா 30 ரூபாயா 1 கிலோ வெளியே. அந்த அரிசி வாங்கிட்டு வாங்க. ஆமா, அவளுக்கான ஏதோ லக்கு இருந்திருக்கு. கோயிலுக்கு போக மாட்டா, சாமி கும்பிட மாட்டா. ஆனா சாமின்னு நினைச்சுக்குவான், சொல்லுவான். அங்கே ரேஷன் கடையெல்லாம் இருக்குமா? ரேஷன்ல அரிசி எல்லாம் நல்லா இருக்கும் கேரளாவில். என்னென்ன போடுவாங்க? இங்கே போடுறது எல்லாமே போடுவாங்களா தெரியல. நாங்க இருக்கையில ரேஷன் அரிசி தான் போடுவாங்க, ஜீனியெல்லாம் போட மாட்டாங்க. ஜீனியும் போடுவாங்க. கோதுமையெல்லாம் அதெல்லாம் இப்பதானே வந்துச்சு மருகா. அதுகளுக்கு ருசி கேட்குது. ஆமா, சாதம் மட்டும் கிடையாது, கோதுமை இருந்தாங்க, அதை அரைச்சி சாப்பிடுங்க. ஆமா, சரிப்பா டீ சாப்பிடுவோமா? டீ ரெடி ஆயிடுச்சுக்க. டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, வாங்க கிளிக்கு தீனி வைக்கலாம். தினம் தீர்ந்து போச்சு, புதுசு வாங்கியிருக்கோம். வாங்க இன்னைக்கு இருக்கிறத வச்சிடலாம். அதான் நேற்று காட்டுங்க. முதல் கரண்டி, ரெண்டாவது கரண்டி,
சேகருக்கு ஃபோன் பண்ணானே இது சேகர் பொண்டாட்டி எடுத்தா. சுத்தமான தண்ணி. வாங்க இலையை பறிச்சுட்டு வரலாம். அதோட புட்டி அழகாக இருக்குது, அந்த அடிச்சிருக்குது. கருவேப்பிலை பொடி இடிக்கணும். நிறைய கருவேப்பிலை இருக்கா, அதெல்லாம் பொடி இடிக்கணும் இன்னைக்கு. அது சாத்தில் போட்டு சாப்பிட்லாம், நெய் போட்டு. எம்புட்டு வேற செத்த வளர்ந்துருக்கு. துளசி எல்லாம் ஒரு வயசு வரைக்கும் தான் இதுங்குது. கற்பூரவல்லி இலை வாங்கி பிடிக்க போடலாம். இந்த முத்து கொஞ்சிரியா முத்தம் கொடுப்போங்க, முத்தம் கொடுக்கட்டுமா? ஏதோ அரைக்க ரெடி பண்ணுறாங்க. என்ன போட்டுருக்கிய? வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சம் இது பூண்டு, தக்காளி, ஒரு சொல புளி எல்லாம் போட்டு. கொண்டக்கடலை குழம்புக்கா? ஆமாம். இது மேலே பேப்பர் வச்சு வச்சா நல்லா இருக்கு. கருவேப்பிலை மேலையா? கருவேப்பிலை மேலே. ஆமாம். காயலையா? காயில. ஆமாம். தினமும் மாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க? ஆமாம், தோசைக்கு. இனிமேல் டைம் ஆகிடுச்சு, நீ 7 மணிக்கெல்லாம் ஓடணுமே. ஆமாம் ஆமாம். முட்டையை ஊற்றிடும். இதை கொண்டு ஃபேனில் ஆரம்பிச்சுட்டு வந்து அரைக்கணும். அரைச்சி அதில் ஊற்றினா போதுமா? ஆமாம், அரைச்சி ஊற்றினோம்னா போதும். மிளகாத்தூள். முட்டையை முழுசாக வைக்க போறீங்களா, வேறு எதுவும் கட் பண்ணி போடுவீங்களா? ஏன்னா உனக்கு முழுசாக வச்சுருவேன். என்ன முழுசாக வச்சுருங்க. முழுசாக வச்சுருவேன். வேலையெல்லாம் பார்க்க முடியாது, திங்கில தானே போகிறான். வச்சு தின்னா போதுங்களா? ஆமாம். உரிக்கிறது நீங்கள் உரிச்சுக்கிறியா? நானே இங்கே கூட வச்சுக்கேன். எச்சோடி ஒடியாண்டு வர என்னையா முட்டையெல்லாம் உரிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு. முட்டை உரிக்கிறது நல்லது தானே. வீட்டுக்கு வேலை பார்க்குறேன்னு காலேஜில் அப்படி தானே இருப்பாங்க. தாரணிச்சுன்னா முட்டையை அவிச்சு வச்சாச்சுன்னா, அம்மா குடும்பம் நான் உரிக்கிறேன் அப்படின்னு அந்த வேலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டு வாங்குவேன். இப்போ கேட்டு வாங்குவேன், இன்னும் கொஞ்சம் நல்லது தெரியும். இப்போ கேட்டு வாங்குவேன், இன்னும் கொஞ்சம் நல்லது தெரியும். மாவெல்லாம் டப்பாவில் ஊற்றி வச்சுட்டானா எல்லா டப்பாவும் கொண்டாந்து அம்மாட்ட கொண்டாந்து கொடுத்துருவேன். ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறது நிறைய வேலை அவன் தான் செய்கிறேன். ஹெல்ப் பண்ணுறது. ஆமாம். அவங்க திட்டா, டே இப்போவே வேலை செஞ்சு பழகாதடா அப்புறம் நம்மளே செய்ய சொல்லிடுவாடா அப்படிங்கிற. அப்புறம் நம்மள்ட்ட வேலையை கொடுத்துட்டு வெளியே சும்மா இருப்பாளுடா அப்படின்னாரு. ஆமாம் ஆமாம். ஒரு சில இடத்துல அப்படி தானே ஆகி போயிடுது. ஆமாம். அவன் ஆர்வமாக அப்படியே செய்வேன். அவனுக்கு இதில் ஆர்வம், ஏதாவது சயின்டிஃபிக் மாதிரி கண்டுபிடிக்கிறது. சத்த நேரம் கூட சும்மா இருக்கக்கூடாது. நம்ம உசுரை வாங்கிடுவேன். நம்ம போயிருக்க ஒரு உசுரையை வாங்கிடுவேன். நீ அதை எடுத்து ஆயா, நீ கொஞ்சம் எந்திரிச்சு அதை எடுத்து தரியா, இதை எடுத்து தரியா அப்படின்னு. சத்த நேரம் சும்மா இருடான்னு இருக்க மாட்டேன். ஆமா, சும்மா கை கட்டிக்கிட்டு இருக்கவே மாட்டேன். அப்படிதான் இருக்கு. சரி, இனிமேல் டிஃபன் பண்ணி இது பண்ணையில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சுட சுட தோசை,
முட்டை அவனுக்கு 2 முட்டை வச்சு கொடுத்து விட்ருக்கேன். ஒன்று காலைக்கு, ஒன்று மத்தியானத்துக்கு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை, அவனுக்கு தோசை கட்டிட்டேன். சாதம் ஒயிட் ரைஸ் வடிச்சிருக்கேன். கொண்டக்கடலை புளிக்குழம்பு, முட்டை. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.